அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம பிப்ரவரி 12ஆம் தேதி ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸோட கட்டண பயிற்சி துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அது விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்று பார்த்தா நம்மளுக்கு ஒரு போரிங் ட்ரேடிங் டேவாக அமையறக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்குண்டான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,699 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7 மணி 18 நிமிடங்கள் அடிப்படையில். இப்போது நம்மளுக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இந்த வாரத்தில் இருக்கிற ஹையோ அல்லது லோவோ பிரேக் பண்ணோன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது இந்த லோவும் பிரேக் பண்ணுறக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறக்கும். அப்போ ஒரு நாளுடைய ரேஞ்சாக இப்போ தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 200 புள்ளியிலிருந்து ஒரு 300 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்து நிஃப்டியில் இந்த பிரேக் அவுட்ஸ் வேணும் அப்படின்னாலே இன்னைக்கு மார்க்கெட்டில் காலையிலேயே ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் தாக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் ஒரு நல்ல தாக்கம் இருந்தால் நம்மளுக்கு ரேஞ்ச் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் ஒரு தாக்கம் இல்லாத சூழ்நிலை இருந்தால் மார்க்கெட் இன்சைடு ரேஞ்ச் அமையறக்குண்டான வாய்ப்பாக மட்டுமே அமையும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அட்டவணை நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ராடலோட இதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது 2 பிரீமியத்தை ஆட் பண்ணாலே 300 பாயிண்ட்ஸ். அப்போ 17,900ம் 17,300ம் கடப்பது மிக மிக கடினம் அப்படிங்கிறது இதனுடைய பொருளாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வாலட்டைல் பண்ணிவிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மட்டும்தான் ஒரு கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் குறைந்திருக்கு. அதனால் ரேஞ்ச் குறையிறதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கலாம். இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோவும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் குறைந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் குறைந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு போரிங் டேவாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட தாக்கம் மாறுபாடு, அதில் ஒரு ஆக்டிவ்னஸ் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மாறுபடும். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ரைடே, நல்ல ஒரு பிக் ஃப்ரைடேவே அமையணும்னா அது ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ பொறுத்து தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்சாக 17,278 17,922 இந்த இடத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸே டாப்பில் இருக்கிறதும் சரி பாட்டத்தில் இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நல்ல ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பிக் ஒரு இம்பேக்டட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு போரிங் டேவாக, அதாவது மார்க்கெட் ஒரு மொமெண்டம் இல்லாமல் இருந்ததுன்னா ப்ரீமியம் கரைவும் ஏற்படாது, ஏற்றம் ஏற்படாது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபார அமைப்பு நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கணும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 1000 பாயிண்ட்ஸோட மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இவங்களும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவும் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் அந்தளவுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்னும் இருக்கிறதுனால அந்த மொமெண்டம் கொடுத்து ஆகணும். அதனால் இன்றைக்கி இவங்க நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான முரண்பாடு ஏற்படாமல் இருந்தால் ஏற்பட்டால் என்னென்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட குறுகிய இலைனா 40,242 டு 41,282, வைட் ரேஞ்ச் 39,660 டு 41,740 இருக்குது. அதனால் ஃப்ரைடே அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்க போகிறது அப்படிங்கிறத நன்றாக குறிப்பெடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.